ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் இன் பைத்தான். பைத்தானில் பாண்டாஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பாண்டாஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைப்ரரி, பைத்தான் லைப்ரரிலாம் தெரியும் இல்லையா? ஏற்கனவே அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்க. நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இந்த C++ல் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்கொயர் ரூட்டு, பவரு அண்ட் சீல் ஃபங்க்ஷன், ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிலையோ C++லையோ அந்த ஹெட்டர் ஃபைலில் அந்த லைப்ரரியை வந்து கால் பண்ணுவோம். என்ன கால் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் math.hன்னு கால் பண்ணுவோம். இப்போ மேத் மீன்ஸ் மேத்தமெட்டிக்கல். இந்த லைப்ரரி ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாண்டாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேட்டா செட்ஸுக்காக இந்த பைத்தான் பாண்டாஸ்ன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பாண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 2 இதுவை சேர்த்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேனல் டேட்டா, அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா பைத்தான் டேட்டா அனலைசஸ். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் பாண்டாஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ் எம்சி கின்ஹைடா 2008 இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கார். ஓகேவா? இது வந்து எதுக்காக, எங்கே வந்து இது வந்து பெஸ்ட்டு யூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேபிளரில் போடுவோம் இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி டேட்டாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாண்டாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெல் ஷூட்டடாக வந்து யூஸ் ஆகும். ஸ்ப்ரெட்ஷீட்ஸில், SQL டேபிள்ஸில் அந்த மாதிரி இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாண்டாஸ் லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இந்த பாண்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மெயினான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த பாண்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ்னால், இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம வந்து கோடிங்கில் ஏதாவது ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வந்து மிஸ்ஸிங்ன்றது நமக்கு வந்து காமிக்கும். அது எப்படி வந்து காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா NAN, NA, NAT இந்த மாதிரி மெசேஜில் எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த டேட்டா மிஸ்ஸிங்ன்றதை நமக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் மியூட்டபிலிட்டி, அதாவது எவ்வளோ பெரிய டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா காலம்ஸ் வந்து இன்செக்ட் அண்ட் டெலிட் வந்து டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு கிடையாது, எவ்வளோ சைஸ் வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டேட்டா அலைன்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும், ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ஆர்டராக வேணும், இல்லைனா இந்த மாதிரி இந்த டேட் வைஸாக வேணும், அந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன மாதிரி டேட்டாவையோ அந்த எக்ஸ்பிளிட் டேட்டாவையோ அது அலைன்மெண்ட்டை அதுவாக பண்ணிக்கும். அது ஒரு மெயினான அட்வான்டேஜ் இந்த பாண்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் குரூப் பை ஃபங்க்ஷனாலிட்டி டு பெர்ஃபார்ம் ஸ்பிட் அப்ளை கம்பைன் ஆப்ரேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், மோர் தென் ஒன் ஆப்ரேஷன்ஸில் இந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணி கம்பைன்ட் பண்ணிக்கலாம். கம்பைன்மெண்ட்டில் அக்ரிகேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்மிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிஃப்ரெண்ட் இன்டெக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்லேருந்து டிக்ஷனரிலேருந்து அரேயோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா numpy இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற பைத்தான் லைப்ரரி. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காகலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பிரிக்கிறதுக்கு, சேர்க்கறதுக்கு, லார்ஜ் டேட்டா செட்லேருந்து தனியாக எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் கூட இந்த பாண்டாஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மெர்ஜிங் பண்ணுறது, ஜாயினிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரீஷேப்பிங் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டை நமக்கு தகுந்த மாதிரி இப்போ இது ஒரு டேபிளாக இருக்கும், இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கும், இதில் இருக்க டேட்டாவை சேர்த்து இதில் போடுறது, அதில் இருக்க டேட்டாவை சேர்த்து அந்த மாதிரி போடுறது. அப்போ ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் இந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் சீரீஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது டேட்டா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு. டைம் சீரீஸ் இது இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமாவும் நம்மளால் புள்ளி விவரம்லாம் கொண்டு வரலாம், இல்லை டேட்டா மூலிமா கொண்டு வரலாம். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் நம்ம இந்த பாண்டாஸ் வச்சு நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ வந்து இந்த பாண்டாஸ் பார்த்துட்டோம் இல்லையா, இந்த பாண்டாஸ் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
வந்து 2 இதில் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று வந்து அனகொண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோண்டான்னு சொல்லுவாங்க அனகொண்டா. அது ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் தென் ஆர்டினரி பைத்தான் பேக்கேஜ் இண்டெக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. 2மே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் பாண்டாஸ் வந்து இருக்காது. நம்ம பாண்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இன்ஸ்டாலேஷன் அதில் பண்ணணும். அதில் வந்து நம்ம 2 இதுலேயுமே பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று பைத்தானில் பண்ணிக்கலாம், இல்லைனா அனகொண்டாவில், அதான் கோண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அனகொண்டாவில் நம்ம யூஸ் பண்ணுறதுனா நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? கோண்டா இன்ஸ்டாலு -c கோண்டா அண்ட் தென் ஃபோர்ஜ் அண்ட் தென் பாண்டாஸ். இப்படி இப்போ நம்ம அனகொண்டாவில் யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இல்லைனா பைத்தான்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா PIP இன்ஸ்டால் பாண்டாஸ். இப்படி நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பாண்டாஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். பாண்டாஸ் இன்ஸ்டாலேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பேக்கேஜை யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு இல்லையா? அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்போர்ட்டிங் பண்ணணும். நம்மளுடைய கோடிங்கில் அதை வந்து கொண்டு வரணும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சீலெலாம் பார்த்தோன்னா ஒரு பேக்கேஜ் கொண்டு என்ன பண்ணுவோம்? ஆஷ் இன்க்ளூட் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி பைத்தானில் ஒரு லைப்ரரி ஏதாவது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு இம்போர்ட்ன்ற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது மறந்துடக்கூடாது. இப்போ இம்போர்ட்டு பாண்டாஸ் இங்கே எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து வேரியபிள் நேம் மாதிரி தான் பாண்டாஸோடைய நேம். இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணாலும் யூசர் டிஃபைன் நேம் தான், நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இம்போர்ட் பாண்டாஸ் அந்த மாதிரி நேம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம அது வந்து நம்மளுடைய கோடிங்கில் அந்த பாண்டாஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டாஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2 இதுவாக நம்ம வந்து டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கலாம், அதாவது கொண்டு வந்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்றுனா தனித்தனியாக பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிளோட. இப்போ சீரீஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 டைமென்ஷனல் லேபிள்டு அரே மாதிரி தான். ஓகேவா? 1 டைமென்ஷனலாக தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனி டைப் ஆஃப் டேட்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கலாம்? இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் எனிவேர் எதுவாக இருந்தாலும் நம்ம சீரீஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு சீரீஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்டாஸ் சீரீஸை நம்ம க்ரியேட் பண்ணனா லோடிங் த டேட்டா செட், அதாவது இந்த டேட்டா செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம இப்போயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கோடிங்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோடிங்லேயும் அது கொண்டு வரலாம், இல்லைனா வேறு எங்கேயாவது இருந்த டேட்டாவையும் நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் SQL டேட்டா பேஸில் அந்த டேட்டாவை வச்சுருக்கேன், இல்லைனா எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லையா? CSV ஃபைல் இருக்கும், அதில் இருக்குது, இல்லை எக்ஸல் ஃபைலில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற டேட்டாவையும் நம்ம வந்து நம்மளுடைய கோடிங்கில் கொண்டு வந்துக்கலாம், அதோட ஃபைல் நேம் வச்சு கொண்டு வந்துக்கலாம். இந்த பாண்டாஸ் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கலாம்? லிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், டிக்ஷனரியாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்கேலர் வேல்யூஸாகவும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேல்யூவை நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா பேஸ்லேயோ இல்லை எக்ஸல் ஃபைலையோ CSL ஃபைலையோ நம்ம இங்கே வந்து கொண்டு வரலாம். நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். நம்மளுடைய டேட்டாவை நம்ம இங்கேயே கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கொண்டு வரும். CSக்கு ஒன்று பாண்டாஸ் அண்ட் numpy-ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். 2 லைப்ரரியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நேம் வந்து நம்மளே கொடுத்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த numpy மூலிமா நம்மளோட டேட்டாவை கெட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்கேன்? நான் வந்து அரேயில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அரேயில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ஹலோன்ற வேர்டை தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் தென் சீரீஸாக நம்ம கொண்டு வர போகிறோம். இதை நம்ம என்ன டேட்டா இருக்கோ இந்த டேட்டாவை நம்ம இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ கால் பண்ணியாச்சு, அது பிரிண்ட் பண்ணல. பாண்டாஸ் மூலிமா அந்த சீரியஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வரோம். பிரிண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் மாதிரி /nன்னா நமக்கு டேட்டா வந்து அடுத்த லைனில் வரணும். அதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம்? /nன்னு கொடுக்குறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்? இந்த சீரீஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி அவுட்புட் வரும்? இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? சீரியஸ் கொடுத்துருக்கேன்னா நான் சீரியஸ் வித் கோலனோட வந்தாச்சு. /nனால நம்ம கீழே வந்திருக்கு. கீழே நமக்கு என்ன வரும்? நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்? ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஹலோன்றது வந்தாச்சு. அதோடைய அரே பொசிஷன், அதோட அரே பொசிஷனோட 0 1 2 3 4 வந்தாச்சு. நம்ம எந்த டெக்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அரேயில் அது வந்து கால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது டேட்டா ஃப்ரேமு. இந்த டேட்டா ஃப்ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சீரீஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த சீரீஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் டேட்டா. ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி தான் நம்ம சீரீஸில் பார்த்தோம் இல்லையா, இது இங்கேயே கொண்டு வரலாம், இல்லைனா ஏற்கனவே நம்ம எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் எக்ஸல் ஃபைலில் சிஎஸ்எல் ஃபைலில் இருக்க டேட்டாவையும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மூலிமா பண்ணிக்கலாம், டிக்ஷனரி மூலியமாக பண்ணிக்கலாம், அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் மூலியமாகவும் ஒரு பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டாஸை இங்கே நம்பி வை தேவையில்ல, பாண்டாஸ் ஏன்னா அப்படியே கூட கொண்டு வந்துக்கலாம், டேட்டா ஃப்ரேம்னால அப்படியே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாண்டாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு வேரியபிள் நேமு பிடின்றது நம்ம அது பாண்டாஸோடைய நேம் இல்லையா, ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு வேரியபிள் நேமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம் மெசேஜஸ் ஹாய் ஹலோ அவ்வாரியூ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேமை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம டேட்டா ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எங்கன்னா டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, டேட்டா ஃப்ரேமே /nலாம் அது கீழே வரும். நம்ம இன்னும் எங்கே டெக்ஸ்ட் கொடுத்துருக்குறோமோ இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லையா, அதான் மல்டிபிள் டேட்டா, ஒன் டைமென்ஷனல் கிடையாது, மோர் தென் ஒன் டைமென்ஷனல் டேட்டா. ஓகேவா? ஹாய் ஹலோ ஹவ்வாரின்னு வருது, அதோடைய அரே பொசிஷன் வந்து வருது. இதான் பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ரேமில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த பாண்டாஸ் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, இந்த பாண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டாஸ் ப்ரோக்ராம் கேன் பி ரன் ஃப்ரம் எனி டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் தான் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த டேட்டா ஃப்ரேம்ஸு சீரியஸு பாண்டாஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்கு தான். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களோட டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பாண்டாஸ்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.